Suicide causes tragedy. Suicide kills our beloved. தற்கொலை துயரத்தை உண்டாக்கும். நம்மை நம்பியவர்களை கொல்லும். என்ன இடம் அது? சேஞ்ச் பெட் தெரப்பி சென்டர். மன உளைச்சல் மற்றும் மனநல பாதிக்கப்பட்டோருக்காக செல்லப்பிராணிகள் மூலம் மருத்துவம் தரப்படும். வாட் த ஹெல்? என்னை பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கு? இப்போவே உனக்கு கால் பண்றேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, நம்ம ஹவுஸ் ஓனர் கால் எல்லாம் பண்றாரு. ஹலோ ஹலோ. ஹேய், நானா உனக்கு மனநல பாதிக்கப்பட்ட நோயாளியா இல்ல சீரியல் கில்லிங் பண்ற சைக்கோவா? இந்த அட்ரஸ் கொடுத்து என்ன இன்சல்ட் பண்றியா? இதுக்கு பேசாம எனக்கு பிடிக்கலன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிருக்கலாம்ல. ஹே ஹே, ஜஸ்ட் ஸ்டாப் ஸ்டாப். ஏன் இவ்ளோ கோவம்? எந்த டயலாக் பேசினாலும் இப்படிதான் நான் ஸ்டாப்பா பேசுவீங்களா? அண்ட் உங்களை இன்டைரக்டா இன்சல்ட் பண்ணுங்கிறதுலாம் என்னோட இன்டென்ஷன் இல்ல. ஜஸ்ட் கோ அஹெட், உங்களுக்கே புரியும். என்ன புரியும்? ஹலோ ஹலோ. ஓ, கட் பண்ணிட்டான். ஓ, திஸ் இஸ் நான்சென்ஸ். ஓ சரி, என்னமோ பண்ணி தொலைகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன். வெல்கம் டு சேஞ்ச் பெட் தெரப்பி சென்டர் சார். என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? டாக் பெட் அனிமலா வேணும், அதான். எவ்வளோ டேஸ் தெரப்பி எடுக்க போகிறீங்க சார்? 21 டேஸ்க்கு வேணும். இன்ஸ்ட்ரக்ஷன் புக் அண்ட் பெட் டாக் மட்டும் போதுமா, இல்லை ஸ்பெஷல் ட்ரெயினர் யாராச்சும் கைடன்ஸ்க்கு அனுப்பணுமா சார்? இல்லை, ட்ரெயினர் யாரும் வேண்டாம், பெட் டாக் மட்டும் போதும் எனக்கு. ஓகே சார், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் புக்கிங் ஃபீஸ் இங்கே பே பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் புக், டாக் ஃபுட் அண்ட் அதர் ஆக்சசரிஸ் எல்லாம் அடுத்த கவுண்டரில் தருவாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஓ, என்ன பண்ணுறாங்க இவங்க? கார்டில் இருந்த ஸ்டிக்கர் டாக் தான் கண்டுபிடிக்கவே எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதில் எப்படி 21 நாள் டாகை வச்சு மேய்க்கிறது? ஓ, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஹலோ ஜென்டில்மேன், நான் ஃபஸ்ட் டைம் இந்த செஷன் அட்டன் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். ஏன் கேட்குறீங்க? இல்லை, பார்க்க கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க, ஃபோனில் வேறு அவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். சாரி, நீங்கள் பேசுனது இன்டென்ஷனாக நோட் பண்ணல, ஜஸ்ட் பார்த்தேன், அவ்வளோதான். பை த வே, ஐம் மனோகர். இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். என்ன உங்கள் பேர் கூட சொல்லாமல் சைலண்டாகவே இருக்கீங்க? நான் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறனோ? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். ஐ எம் கிருஷ்ணா. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க. ஹே மேன், ஐம் நாட் ஜோக்கிங். என்னடா யாருனே தெரியாதவன் இப்படி பேசிகிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த தெரப்பியில் இருக்க ஃபஸ்ட்டு செஷனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்த எல்லாரும் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணணுன்றது தான். மனுஷனுக்கு மனுஷன் பேசிக்காதனால தான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்லப்பிராணிகள் தேடி வரீங்கன்னு எவ்வளோ சிம்பாலிக்காக சொல்கிறாங்க பாருங்களேன். நானும் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ உங்களை மாதிரி தான் ரொம்ப சைலண்டாக இருந்தேன். இங்கே நான் வந்ததுக்கு காரணமே என்னோட முன்கோபமும் வீட்டில் நான் செஞ்ச அராஜகமும் தான். அப்படி என்ன சார் செஞ்சீங்க? நான் தான் எல்லாம் என் பேச்ச மீறி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோ திமிரா இருந்தேன். ஏய், என்னடி பண்ணுற? சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு வாடி. நீ என்னடா பார்க்குற? படுறா உட்காந்து. எப்போ பார்த்தாலும் டிவி டிவின்ட்டு. எனக்கும் வந்து வாச்சிருக்காங்க பாரு, மயிறு மாதிரி. ஏன் சார் அவ்வளோ கோபம்? என்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் 2 அற்பமான விஷயத்தை பெருசுன்னு நினச்சிட்ருக்கோம். ஒன்று, எல்லாருக்கும் எங்கள் மேலே இருக்கிற பயம். இன்னொன்று, எங்ககிட்ட இருக்கிற அதிக பணம். மனுஷத்தன்மையை மறந்து
மிருகமாகவே சுற்றிட்டு இருந்தேன். என்னை விட்டு எல்லாம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ திட்டினாலும் என்னை பற்றி யோசிக்கிற என் மனைவி, எந்த சூழ்நிலையும் ஒழுக்கம் இராத என் பசங்கன்னு எல்லாரும் என்னை விட்டுட்டு தூரமாக போனாங்க. அப்போ தான் என் வீராப்புக்கெல்லாம் வேல்யூ இல்லாமல் போச்சு. தனியாக இருந்துடலாம், ஆனால் தனிமையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அப்போ தான் புரிஞ்சுது. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு துணை தேவை கிருஷ்ணா. என்ன மாதிரி இங்கே வர எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. அதோ அங்கே சிரிச்சிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவன் எக்ஸ்ட்ரீம் ஆல்கஹாலிக். எப்போவுமே குடின்னு அவன் வாழ்க்கையே இழந்தான். கூட ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவன் கழுத்தை பாருங்களேன், கொக்கு மாதிரி இருக்குல்ல. அவனுக்கு டெக்னாலஜி அடிக்ஷன். எப்போ பார்த்தாலும் ஃபோனு இல்லைன்னா கம்ப்யூட்டர்னு நிஜ உலகத்தையே மறந்து தான் இங்கே வந்தான். இதோ அங்கே கார்னரில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கால, அவளுக்கு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய இடத்து பையனால் பாலியல் கொடுமை செய்யப்பட்டான். அரசியல் பேக்ரவுண்ட், அவனை ஒன்றும் செய்ய முடியல. வெளியில் தெரிஞ்சால் குடும்பமானம் போயிடும்னு இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிட்டாங்க. தற்கொலை மட்டுமே முடிவு இல்லைன்னு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற செல்ல பிராணிகளோட பழகிறதுனால அவங்க கண்ணுக்கு ஒரு புது உலகம் தெரியும். இந்த மாதிரி எந்த ஒரு நோயும் இல்லாத சந்தோஷமான உலகம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபாரினில் இந்த தெரப்பி நிறைய யூஸ் பண்ணுறாங்களாம். மனசு சம்மந்தப்பட்ட நோய், ஆட்டிசம், டெமென்ஷியா, இந்த மாதிரி நோய்களுக்கு நல்ல சொல்யூஷன் சொல்கிறாங்க. நார்தன் அயர்லாண்டில் டிப்ரெஷனில் இருந்த ஜெயில் கைதிகளை இந்த தெரப்பி மூலமாக குணமாக்கியிருக்காங்களாம். நல்ல விஷயம் இல்லை? நம்ம ஊரில் எங்கே இதெல்லாம் வரப்போகுது? ஓ, ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் லேட். பேசினதில் டைம் போனதே தெரியல. அண்ட் glad டு மீட் யூ கிருஷ்ணா. வெல், இதுதான் என்னோட கார்டு. உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப்னாலும் வித்தவுட் ஹெசிடேஷன் யூ கேன் கால் மீ அட் எனி டைம். உங்கள் மனமாற்றத்துக்கான காரணம் இந்த மனோகர்னா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான். லைக் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற டோபமைன், செரோட்டோனின் ஹார்மோன்ஸ் மாதிரி. இப்ப ஜஸ்ட் ஜோக்கிங். ஓகே கிருஷ்ணா, காட் பிளஸ் யூ. பி ஹாப்பி மேன். பாய். ஓகே சார், பாய். மனோகர் சார் மனசு விட்டு பேசினதுலயும் ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான அர்த்தம் இருக்குன்னு கிருஷ்ணாக்கு புரிஞ்சுது. பெட் தெரப்பியில ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு கிருஷ்ணா கிட்ட பிரௌனின்னு ஒரு பெட்டாக ஒப்படைச்சாங்க. Thank you for taking this therapy and we pray for your recovery, sir. Have a nice day. ஆனா என்னாச்சுன்னா